சொல்லுங்கண்ணா இன்னைக்கு மேட்ச் பத்தி ஸோ உங்க தாட்ஸ் என்ன? சிஎஸ்கே மேட்ச் பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி என் யூடியூப் சேனலில் ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி வந்து எஸ்ஆர்எஸ் தான் ஜெயிக்கும் அப்படின்ட்டு. பிகாஸ் நம்மளுக்கு சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் கலீல் அகமத் யூஸ் டு போல் தி ஃபர்ஸ்ட் 3 பவர் பிளே ஓவர்ஸ். ஸோ தட் வில் பி க்ரூஷியல். அந்த ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸ் வந்து நல்ல ஸ்விங் கிடைக்கும் அவனுக்கு. ஸோ அதனால வந்து அவனை ஆடுறதுக்கு பயப்படுவாங்க. அவன் என்னதான் பெரிய போலர் இல்லைனா கூட இந்த ஸ்விங் வரதால அவனுக்கு ஆடுறதுக்கு பயப்படுவாங்க. அதுலயே சம்டைம்ஸ் மீட் பண்ணி எட்ஜ் வாங்கி அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருந்ததால ஹி வில் போல் 3 ஓவர்ஸ். அதுலயே முடிச்சு விட்டு நல்லா டீசெண்டா போட்டு போயிடுவான். ஸோ அங்கேயே ஒரு டிராபேக் வந்துருச்சு. பிகாஸ் ஹி இஸ் ரூல்ட் அவுட் ஆஃப் தி சீசன் நினைக்கிறேன். ஓகே, ஸோ அங்கேயே ஒரு மைனஸ் வந்துருச்சு. நல்ல டீம் ஃபார்ம் பண்ணாங்களே அப்படின்னு நினைச்சா கரெக்டா அங்க ஒரு ஆப் வச்சுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, ருத்ராஜ் கைக்வாடோட பேட்டிங். ஸோ அது எனக்கு என்னன்னு தெரியல. பிகாஸ் ஆஃப் கேப்டன்சி ப்ரெஷர் இஸ் நாட் பேட்டிங்கா இல்ல நான் ருத்ராஜ் கைக்வாட வந்து ரொம்ப கீனா நான் பார்த்தது இல்லை. பிகாஸ் ஐம் நாட் அ சிஎஸ்கே ஃபேன் பேசிக்கலி. ஸோ ஐ வில் வாட்ச் ஆல் தி ஐபிஎல் மேட்சஸ். எல்லா டீமும் பார்ப்பேன். எஸ்பெஷலி ஆர்சிபி இது கொஞ்சம் நல்லா உத்து பார்ப்பேன். பிகாஸ் I like Virat Kohli's batting and stuff like that. So RCB fan. ஆமா. ஸோ ரொம்ப பயாஸ்டாலாம் இருக்க மாட்டேன். அதுக்கு நான் ஆர்சிபி நான் லாஸ்டா வேணா ஆர்சிபி இன்னைக்கு தோத்த மேட்ச் வேணா ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ வாட் ஹேப்பன். நான் ஐ ஒன்ட் பி பயாஸ்ட். ஓகே, ஸோ எனக்கு என்ன அப்படின்னா வந்து ருத்ராஜோட ஃபார்ம் வந்து ரொம்ப இப்படிதான் இருக்குமான்றது எனக்கு தெரியல. ஐ ஹவ் நாட் கீன்லி வாட்ச்ட் ஹிம். ஸோ எனக்கு முன்னாடி பார்த்தப்போ he was playing குட். தோனி கேப்டன்சிலே he was playing good தான் நான் பார்த்த வரைக்கும் இருந்துச்சு. நல்லா ஆன மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருக்கு. பட் எனக்கு என்னமோ ஒரு 2 இயர்ஸாவே கம்ப்ளீட் ஃபார்ம் டிப். அந்த கேப்டன்ஷிப் வந்ததுல இருந்து கம்ப்ளீட் ஃபார்ம் டிப் இருக்கலாம். கேப்டன்ஷிப் ப்ரெஷர் இருக்கலாம். பட் நான் வந்து ஆஸ் அ சிஎஸ்கே ஃபேனா வந்து டெக்னிக்கலா பார்த்தா ருத்ராஜோடைய அந்த பேட்டிங்னால வந்து இன்னைக்கு தோத்தோமா இல்ல இப்போ அதனால பிரச்சனையானா இல்ல. டெக்னிக்கலி சொல்ல போனா ருத்ராஜ் இல்லைன்னாலும் ஆயுஷ் மாத்திரை வந்து பொழக்கிறான். இன்ஃபேக்ட் ருத்ராஜ் ஆடிட்டு இருந்தான், ஆயுஷ் மாத்திரை வந்திருக்க மாட்டான். அண்ட் அந்த இன்னிங்ஸ் வந்து ஆயுஷ் மாத்திரையோடைய அந்த பிரேவ் இன்னிங்ஸ் வந்து கண்டிப்பா பார்த்துருக்க முடியாது. ஸோ எஸ், ருத்ராஜ் வந்தான்னா நல்லா இருக்கும். பட் ஆனா பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு சேஞ்ச் வேணா பண்ணலாம் அந்த பேட்டிங் ஆர்டர்ல. என்ன அப்படின்னா, சஞ்சு சாம்சன், ஆயுஷ் மாத்ரே, ஒன் டவுன் ருத்ராஜ் கைக்வாட், சஃப்ராஸ் கான் இப்படி வந்தா கரெக்டா இருக்கும்னு தோணுது. ஏன் அப்படி கேட்டிருக்காங்களா? இது ஃபிளெமிங் கிட்டே கேட்டிருக்காங்க பிரஸ். அவரு வந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. சிஎஸ்கே வந்து அப்படி சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ரெண்டு விஷயம். ஏன்னா இப்போ பிரச்சனை என்னன்னா அதே தான் நான் சொன்னதான். ஏன்னா இப்போ அவன் வந்து 1 டவுன்ல ஆடிட்டு இருக்கான். அவன் ஓப்பனிங் வந்து அவன் சொதப்பிட்டானா. இன்னொன்னு என்ன, இது வந்து டாப் ஆர்டர் ஹெவியா இருக்கிற சைடு இது சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும். சர்ஃபராஸ் கான், அதுக்கப்புறம் வந்து பிரவிஸ், அதுக்கப்புறம் வந்து தூபே, அவ்வளவுதான். இவங்க எல்லாருமே வந்து மேஜரா 2 டவுன் 3 டவுன் பேட்ஸ்மேன் தான். ஃபினிஷர்னு சொல்லக்கூடிய ஒரு ரோல் பண்றதுக்கு வந்து யாருமே இல்லை. இருக்கான், ஜெமி ஓவர்டன்லாம் இருக்கான். பட் ஹி இஸ் நாட் அ ப்ரூவன் கமோடிட்டி. என்னைக்காவது ஒரு தடவை வந்து அவன் ஃபினிஷ் பண்ணக்கூடிய ஆள் தானே ஒழிய அவன் வந்து ஒரு டிம் டேவிட் மாதிரியோ இல்ல ஒரு கைரான் பொலாட் மாதிரியோ MS தோனி மாதிரியோ இல்ல ஹார்திக் பாண்டியா மாதிரியோ ஒரு ஃபினிஷர் கிடையாது. அதுதான் இன்னைக்கு ஆக்சுவலா வந்து எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு 10th 12th ஓவர் வரைக்குமே 8 ரன் ரேட்ல தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒண்ணுமே இல்ல. ஜஸ்ட் ஒரு அவங்களுடைய போலர்ஸ் வந்து டாப் கிளாஸ் போலர்ஸ்லாம் யாருமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஆக்சுவலி இப்போ குடஸ் டு SRH, ஜெயதேவ் உன்னத்கட், அதுக்கப்புறம் வந்து இவங்களெல்லாம் வந்து பெஞ்ச் பண்ணி ஹர்ஷல் பட்டேல் எல்லாம் பெஞ்ச் பண்ணிட்டு தி கம்ப்ளீட்லி பிலீவ் தேர் யங்ஸ்டர்ஸ். அது வந்து ஆக்சுவலி சரியான மூவ். அது ஏன் ஆக்சுவலி பண்ணாங்கன்னு தெரியல. இன்னைக்கு வந்து அந்த பாயிண்ட் சொல்றேன். அந்த யங்ஸ்டர்ஸ் வரும்போது பாயிண்ட் சொல்றேன். முன்னாடி நீங்க சொல்லியிருந்தீங்களே இந்த மாதிரி இந்த ஃபினிஷர் ரோல் இல்ல அப்படின்ட்டு. ஸோ SRH கிட்டயும் ஃபினிஷர் ரோல் இல்ல. என்னன்னா வந்து ஸ்டார்டிங் அபிஷேக் சர்மா, அதனால தான் சாரி டு இன்டரப்ட், அதனால தான் வந்து ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து 220 230 வந்திருக்க வேண்டிய ஸ்கோர் அழகா வந்து 194 வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்கன்னு அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமா, அவனுங்க வந்து வீக்கா இருக்கானுங்க, அவங்க கிட்டயும் ஃபினிஷர் இல்லை. ஸோ அதுதான். நீங்க சொல்லுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா,
தோனியை வந்து இவங்க கூட எல்லாம் கம்பேர் பண்ண முடியாது. பொலார்ட் கூடயோ டிம் டேவிட் கூடயோ இவங்க, பிகாஸ் 10% தோனி would have failed as a finisher, but 90% he has proven that he is a good finisher. Okay, but டிம் டேவிட் பொலார்ட்லாம் வந்து percentage வைஸ் கம்மி தான். ஸோ யூ கான் கம்பேர் தோனி இன் திஸ் சுச்சுவேஷன், எஸ்பெஷலி இந்தியான்னு வரும்போது is different when it comes to club games like IPL or something else like that. So அது ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சன்ரைசர்ஸ் believed in the two debutants, two youngsters, பிரஃபுல் அண்ட் as well as ஹுசைன். சரியான மூவ் அது. ஆமா, சோ பிரஃபுல் அண்ட் ஹுசைன் மேல நம்பிக்கை வச்சாங்க. சோ நான் அது சொல்லியிருந்தேன், என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, தி ஃபர்ஸ்ட் மேட்ச் விச் தே ட்ரஸ்டட் அகேன்ஸ்ட் ஆர்ஆர் கூட வந்து ட்ரஸ்ட் பண்ணி அவங்க 2 பேரும் அனுப்பிச்சு 4 விக்கெட் எடுத்தானுங்க 2 டெபியூட்டன்ட்டும். ஸோ ஐ தாட் இட் வுட் ஹவ் பீன் பிகாஸ் ஆஃப் அந்த புதுசா வந்து போடுறதால எடுத்திருப்பானுங்க. மேபி அவங்க 2 பேருக்கு ஆட தெரியாம, இந்த நியூ போலர்ஸ் ஆட தெரியாம ஆடி விக்கெட் வந்திருக்கும்னு நினைச்சேன். பட் என்ன அப்படின்னா, இந்த மேட்ச்ல ப்ரூவ் பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் தே டிடன்ட் ப்ரூவ் தட் மச். ஹுசைன் ப்ரூவ்ட் இட், பிரஃபுல் டிடன்ட் ப்ரூவ் இட். ஏன்னா வந்து he has given 58 runs. ஓகே, பட் இதுல என்ன தெரியுது அப்படின்னா, நல்லா தான் போட்டான் 58 runs as a given youngster. ஏன்னா ரபாடா குடுக்கறான், எஸ்பெஷலி வந்து நிறைய ரபாடா வரைக்கும் ஏன் போனோம். அதுவும் டெத் ஓவர்ல வந்து ஒரு நோபால் ஒண்ணு பிளண்டா போட்டா கூட கிட்டத்தட்ட அடுத்த பால் சிங்கிள் இறக்கிட்டான். இல்ல யாக்கர் இறக்கிட்டான். அது சரியான, அதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு மேட்ச். அது ஆக்சுவலி சரியான பவுலிங். இல்ல அப்ப கூட ஒரு நம்பிக்கை வந்திருக்கு பாத்தியா, அடிப்பாங்க. ஏன்னா பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, கடைசி வரைக்கும் கொண்டு போய் ஜெயிக்கிறது அது வந்து தோனி காலத்துலதான் நடந்தது. அதுக்கப்புறம் நடக்கல. எப்போ வந்து தூபே வந்து போல்ட் ஆயிட்டானோ அப்பவே வந்து உனக்கு தூபே அடிப்பான்ற நம்பிக்கை இருந்துச்சா? உனக்கு தூபே அடிப்பான்ற நம்பிக்கை இருந்துச்சா? அது தெரியலண்ணா. அவன் என்னன்னு ஆக்சுவலா வந்து அவன் எனக்கு தூபே மேல வந்து எனக்கு தூபே மேல எல்லாம் ஒரு துளி நம்பிக்கை. அவனுக்கு ஒரு கிளீன் ஸ்ட்ரைக்கிங், ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு ஃபுட் மூமெண்டே இல்லடா அவன் கிட்ட. சும்மா இந்த அடி போடு அப்படின்னு சுத்துறான். ஃபுட் மூமெண்ட், ஒரு கிரிக்கெட் பிளேயர்னா ஒரு ஃபுட் மூமெண்ட். கில் பாத்தியா, கில் எப்படி ஆடுறான் பாத்தியா? நேத்து என்ன கிளாஸ் ஆடினான் பாத்தியா அவன்? அந்த ஃபுட் மூவ்மெண்ட் பத்தி அவன்கிட்ட. கில் ஓகே, அவன் வந்து டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கான பிளேயர். பட் தூபே வந்து டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கான பிளேயர்ல. அவனுடைய ஸ்ட்ரென்த்தே வந்து அவனுடைய பவர் தான். ஓகேங்களா? அப்போ எப்படி இறக்கணும் அப்படின்னா, ரஜித் படிதார் கரெக்டா இறங்குறானா ரஜித் படிதாரு ஸ்பின்னர் இறக்கும்போது விக்கெட் வந்து இறங்கினானா? தேவதத் படிக்கல இறக்கல. இல்ல தேவதத் படிக்கல இறக்கல, அப்போ ரஜித் படிதார் வந்தான். அதே மாதிரி இதுல ஏதோ ஒரு மேட்ச்ல எவனோ ஒருத்தர் இறங்கினான். அந்த மாதிரி கரெக்டா எனக்கு என்ன பவர், இப்போ ஸ்பின்னர் அவன் பொழப்பான்னு தெரியும் எல்லாருக்குமே. சோ அந்த மாதிரி வந்து கரெக்டா இறங்குறானுங்க. சோ எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் சஃப்ராஸ் கான் வந்து டிமால் அடிச்சுட்டு போறான். அவனை பத்தி பிரச்சனையே இல்ல. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, பிரிவிஸ நம்பினாங்க, பிரிவிஸ் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டான். சோ அங்க வந்து பெரிய டிராபேக் வருது அவங்களுக்கு. இல்லடா, ஆக்சுவலா நீங்க பிரவிஸ் கூட அது ஒரு 2வது மேட்ச் தான். சோ அதனால அவனுக்கு கூட பிரச்சனை இல்ல. இந்த ஷாட் எதுக்கு எடுக்கிறாங்க எனக்கு அது புரியவே இல்ல. ஃபர்ஸ்ட் மேட்ச் அவன் ஃபெயில் ஆயிட்டான், 2வது மேட்ச் ஃபெயில் ஆயிட்டான். இந்த மேட்ச் வந்து அந்த லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷனுக்காக போயிருக்காங்க. அகில் ஹுசைனை டிராப் பண்ணிட்டு அதுக்காக போயிருக்காங்க. சரிடா, அதுக்காக நீ ஒரு பவுலர் அவனை எதுக்கு இறக்கினீங்க? அதுக்கு பதிலா அந்த பொசிஷன்ல ஒரு அதுதான் அவனை இறக்காமலே இருந்திருக்கலாம். frankly speaking, 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கானுங்க அவனுக்கு டீம்லன்னு சொல்லி இன்னும் அந்த பழைய கான்செப்டை வச்சுக்கிட்டு, இப்போ ஆப்போசிட்ல வந்து உனக்கு வந்து அஸ்வின் மாதிரி ஒரு போலர் இருக்கான் அப்படின்னா, ஃபைனல்ஸ் ஆர்சிபி சிஎஸ்கே நல்ல ஞாபகம் இருக்கு. அத மறக்கவே ஒரே உருப்படியான போலர் அகில் ஹுசைன் தான் பவர் பிளேல. அவனே ஏதோ டாக்டிக்ஸா நான் பெரிய டாக்டிக்ஸா அந்த ஃபிளெமிங் நான் இப்ப உள்ள இறக்குறேன்ட்டு இறக்கி விட்டுட்டு 70 ரன் மேல கொடுத்து வச்சிருக்கான். இல்ல நான் ஒண்ணே சொல்லிடுறேன், அகில் ஹுசைன் இருந்தா கூட இந்த அளவுக்கு மோசமா இருந்திருக்குமான்னு தெரியல. நான் ஒண்ணு சொல்லிடுறேன், என்ன மேட்டர்னா, ஃபிளெமிங்க்கு என்ன நம்பிக்கை இருக்கோ இல்லன்னு தெரியல. என்னன்னா அந்த ஷாட் வந்து அஸ்வின் கிடையாது. அஸ்வின் இஸ் ஆல்சோ ஆல்ரவுண்டர். ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அஸ்வின் வந்து ஆல்ரவுண்டர். ஓகேவா? அவன் வந்து நல்லா ஏமாத்தி போடுவான் ஆஃப் ஸ்பின்னர். ஓகேவா? சோ லெஃப்ட் ஹேண்டர் கெயிலுக்கு இறக்குறேன்னா அது பிளான் பக்காவா போட்டு கெயில தூக்குறோம்டா அப்படின்னு இறக்கி ஆர்சிபியே ஃபைனல் ஜெயிக்க கூடாம பண்ணானுங்க. பங்கமா அது வச்சு செஞ்சானுங்க. ஓகே,
சோ தட் வாஸ் இயர்ஸ் பேக். இப்போ ஜென்சி அந்த இது வந்தாச்சு. ஓகேவா? அவனுங்க வந்து நீ எவனை வேணா நீ இறக்கு, எனக்கு பிரச்சனையே இல்ல, எனக்கு நான் டமால் டிமால் நடிப்பேன். இப்ப கூட போயிட்டு இன்னும் அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷனு, இன்னும் கூட லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு ஆஃப் ஸ்பின் போட்டா வந்து அவன் தடுமாறுவான். அதெல்லாம் கிடையாது. தூபே மாதிரி பயப்படுறவன் மட்டும்தான் வந்து பயப்படுவான். தூபே வந்து பயப்படுவான், லிட்டரலா தெரியும், அவன் பேட்டிங்லே தெரியும் பயப்படுறது. மத்த ஆக்சுவலி தூபே வந்து பிரஷர் சிச்சுவேஷன்ல ஆடி நான் பார்த்ததே இல்ல சிஎஸ்கேக்கு. அவன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடுவான், செகண்ட் இன்னிங்ஸ்ல எஸ்பெஷலி 2024ல நீங்க அந்த குவாலிஃபை ஆனீங்கல்ல, அதெல்லாம் சரியான சோக் பண்ணுவான். கிட்டத்தட்ட 13 பால் என்னமோ ஆடுவார்னு நினைக்கிறேன். 20 பால் அடி வெறும் 8 ரன்னும் அது சரியான சோக் பண்ணியிருப்பான். அவன் ஆக்சுவலா வந்து கொஞ்சம் பிரஷர். ஆனா இந்தியன் டீமுக்கு ஆடும்போது மட்டும் என்னமோ தெரியல, கொஞ்சம் நல்லா ஆடுறான் அவன். சரி, சிஎஸ்கே ஒரு தடவை கேம்ப் வரும்போதும் சரி ஓகே நாதஸ் முன்ன மாதிரி இல்லை அப்படின்னு நினைச்சு அவனை உள்ள இருக்குனா அவன் அவன் வந்து இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அவன் என்ன பிளான், சரி அது விடுங்க. ஆக்சுவலி ஷார்ட் அவன் ஆஸ்திரேலியன். அவன் ஆக்சுவலா எனக்கு புரியல, இந்த மாதிரி ஒரு மலுமட்டியான ஒரு ஆஸ்திரேலியனை நான் பார்த்ததே இல்லை. நான் மேக்ஸ்வெல்லாம் இருந்திருக்கேன். கேமரான் கிரீன் ஆஸ்திரேலியன் தானே? கேமரான் கிரீன் அவன் எப்படி இந்த மாதிரிலாம் தடவிட்டு எல்லாம் போக மாட்டான். நான் ஒத்துக்கிறேன், ஒண்ணு அடிப்பான் இல்லையா அவுட் ஆயிடுவான். தடவுறான், ஓகேங்களா? தடவி 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 அவனால கடைசியில தான் அவனுக்கு என்ன பண்றானே தெரியல. இந்த மாதிரி தடவுற ஒரு ஆஸ்திரேலியன் T20 பேட்ஸ்மேனை நான் பார்த்ததே இல்லை நான், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இந்தியால பண்ணுவாங்க, ஓகேங்களா? பட் இந்த மாதிரிலாம் உட்காந்து டேய் என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி தான். உன்னை யாரா இறக்கி விட்டா, அவனுக்கு பேட்டிங் தெரியுமா தெரியாதா? நீங்களாம் ஃபிளெமிங் தான் கேட்கணும் போயிட்டு, ஏன் சார் அவனை இறக்கி விட்டீங்கன்னா சொல்லுவாப்ல, இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் 3 பேர் இருக்காங்க, சோ அதனால வந்து நாங்க ஆஃப் ஸ்பின் ட்ரை பண்ணோம், ஆனா போட்டு பொழந்துட்டானுங்க. இன்னொரு லக்கி விஷயம் என்ன தெரியுமா? இஷான் கிஷன் ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆயிட்டான். ஆமா, இல்ல 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 லாஸ்ட் ஒரு அதான் போலிங் வந்து இன்னைக்கு இவனுக்கு நல்லா போட்டாங்களா இல்ல பிட்ச் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிச்சான்னு தெரியல. லாஸ்ட் ரெண்டு விஷயம் நடந்துச்சு. 6 ஓவர் சூப்பரா போட்டாங்க சிஎஸ்கே. ரெண்டு சைடும் வந்து 11 ஓவர் வரைக்கும் ரெண்டு டீமுமே வந்து நல்லா போலிங் போட்டுச்சு, நல்லாவும் ஆடிச்சு. ரெண்டு பேருக்குமே ஒரே ரன் ரேட்ல தான் இருந்தானுங்க, ஒரே விக்கெட் இதுவும் ஒரே மாதிரி 100க்கு 3னா அவனுங்களும் 100க்கு 3, இவனுங்களும் 90க்கு 3 அந்த மாதிரி தான் இருந்தானுங்க. அதுக்கப்புறம் பிச்சு மாறிச்சா இல்ல என்ன கருமா ஆச்சு எதுவுமே தெரியல. ரெண்டு பேரும் ஒரே மாதிரிதான் ஆடினானுங்க. ஏன்னா ரெண்டு பேருக்கிட்ட பினிஷர் இல்ல. எவனா ஒரு பினிஷர் ஆர்சிபிக்கு இருக்கிற மாதிரி டிம் டேவிடோ இல்ல ரொமாரியோ ஷெப்பர்டோ, சம்டைம்ஸ் ரொமாரியோ ஷெப்பர்ட் வில் பிளே, ஓகே. சோ டிம் டேவிட் அதுவும் எனக்கு நான் இன்னைக்கு என் வீடியோல நான் என்ன சொல்லினேன் அப்படின்னா, ஆர்சிபி வில் லூஸ் 2025ல இருந்து 2026 வரைக்கும். they are having a good team, நல்ல டீம் எஃபர்ட் இருக்கு. பட் எனக்கு ஆர்சிபி ஃபேன் எனக்கே அவனுக்கு மேல நம்பிக்கை இல்ல, ஏன்னா வந்து அவனுக்கு சொதப்பிடுவானுங்க சம்டைம்ஸ் எனக்கு தெரியும்னு சொல்லி நான் இதுவே போட்டிருந்தேன், ப்ரெடிக்ஷனே போட்டிருந்தேன். சோ மை ப்ரெடிக்ஷன் இஸ் ஆல் அபவுட் டெல்லி வில் வின் தான் போட்டிருந்தேன். ஆஸ் யூஷுவல் நடந்துருச்சு. எனக்கு ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, அவனுங்க ஏன் வந்து பெத்தல கொண்டு வரக்கூடாது? ஓகே, பெத்தல் வந்து உனக்கு ஸ்லோ இது போடுவான், ஆஃப் பிரேக் போடுவான். ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, மயாங்க் யாதவா மங்கேஷ் யாதவோ ஒன்னொருத்தன் இருக்கான், லெஃப்ட் ஹேண்ட் பேஸ் போலர், ஆல்ரவுண்டர் அவன் ஆக்சுவலா. ஓகேவா? சோ அவனை கொண்டு வரலாம். ஓகேவா? யாருக்கு பதிலா அபிநந்த் சிங்கோ இன்னொருத்தன் வச்சிருந்தானுங்க. ஓகேவா? அவன் மொக்கையா போட்டான்னு சொல்லி ரஷிக் தாரை கொண்டு வந்தானுங்க. ரஷிக் தார் நல்லா போடுறான். எனக்கு என்னன்னா, இப்ப இந்த லாஸ்ட்ல வந்து சுயேஷ் சர்மாக்கு போலிங் ஆப்ஷன் இருந்தது. நீ ஷெப்பர்டு மேல வச்சிருந்த நம்பிக்கைய சுயேஷ் சர்மா மேலேயே வச்சிருக்கலாம். அவன் கன்ஃபார்ம் ஏமாத்தியாச்சும் ஏதாவது போட்டிருப்பான், மில்லர் எல்லாம் தடுமாறி இருப்பான். ஓகேவா? நீ வந்து ஆர்சிபி வந்து டேஞ்சரஸா தான் இருக்காங்க இந்த வாட்டி. இன்னைக்கு மேட்ச் நான் பார்க்கல, அதே மாதிரி இப்ப நான் ஃபாலோவும் பண்ணல, பட் அதனால தெரியல. பட் ஆனா ஆர்சிபி எல்லாம் பெருசாலாம் சேஞ்ச் பண்ணக்கூடாது, ஸ்குவாட் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஆர்சிபி அண்ட் பஞ்சாப் தான் என்னோட ஃபேவரேட்ஸ் இந்த வாட்டி எதுவுமே பண்ண முடியாது. யாருக்கு ரீப்ளேஸ்? இப்ப என்ன போலிங்கு இல்ல, ஓகேங்களா, பேட்டிங்கு டெத் இல்ல. சரி, இவங்க ஆக்சுவலா வந்து உர்வில் பட்டேல் வேணா கொண்டு உண்மைண்ணா, ஆக்சுவலா உண்மைண்ணா, மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து கேளுங்க, அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. அவங்க வந்து மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஸ்ட்ராங் சைட் 2021 சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க வந்து கடப்பார பேட்டிங் லைனப், எங்க கிட்ட வந்து பொலார்டு வரைக்கும் பேட்டிங் இருக்கு, நாங்க வந்து சரியான போலிங் வச்சிருக்கோம், பும்ரா எங்க கிட்ட தான், இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. நான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் யார்கிட்ட கேட்டுவேன், எங்க டீம் மலுமட்டி டீம், இது ஜெயிக்காது, இதை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது.
அக்செப்டன்ஸ். அதுதான். இப்போ என்னன்னா, உர்வில் பட்டேல்லாம் ட்ரை பண்ணலாம்ண்ணா. எனக்கு தெரிஞ்சு அவன்லாம் நல்லா நல்லா இல்ல ஆக்சுவலி எனக்கு அனிருத்தா ஸ்ரீகாந்த் எனக்கு வந்து ஒண்ணே ஒண்ணு. இல்ல அனிருத்தா ஸ்ரீகாந்த் வந்து இந்த இனிஷியல் இந்த விளாக்ஸ் மாரி ஒண்ணு பண்ணிட்டு இருந்தான். அப்போ வந்து அவன் எடுத்த உடனே அவன் அதுதான் சொன்னான். உர்வில் பட்டேலுக்கு வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்கான். எனக்கு தெரிஞ்சு கொண்டு வரலாம் அப்படின்ற மாரி தான் அனிருத்தா ஸ்ரீகாந்த் சொல்லியிருந்தாரு அந்த வீடியோல. ஸோ எனக்கு தெரிஞ்சு உர்வில் பட்டேல் வந்து ஆல்ரவுண்டரா? இல்ல பேட்ஸ்மேன். விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். எதுக்கு எப்படி இல்ல இல்ல உனக்குதான் இல்ல ஹிட்டர் இவ்வளவு ஹிட்டர் பேர் இருக்காங்க பேட்ச். இல்ல ஏன்னா டெத்தில் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் மாதிரி யாருமே இல்லை. ஆனா இப்போ என்னன்னா அவன் அவன் வந்தாலுமே அவனுடைய பேட்டிங்குமே எப்படின்னா பட்டா பாக்கியம் படத்திலேக்கியம் மாதிரி தான் அடிச்சா அவ்வளவுதான். அந்த மாதிரியான பேட்ஸ்மேன் தான். பட் இதுக்கு இதெல்லாம் சரி பண்ணணும்னா ஒருத்தர் வரணும். அவர் வரணும். அவருக்கு வயசாயிடுச்சு. சும்மா நீங்க வந்து அவரே அதுதான் நம்பிட்டு அவர் வந்து இந்த பிரைம் ஃபார்முக்கு அவரை ஏதாச்சும் பண்ணி கொண்டு போயிட்டு அவர் வந்தாதான் எனக்கு தெரிஞ்சு See, ஓரளவுக்கு இந்த பினிஷிங். தோனி எல்லாம் இதுக்கு மேல வந்து நம்ப கூடாது. அவ்வளவுதான். ஆமா சும்மா நானே அதான் எவ்வளவுதான். சொல்றேன். இல்ல இம்பாக்டா வேணா ஒரு ஒரு இல்ல இல்ல ஒன்னு இருந்துட்டு இம்பாக்டா ஒரு வந்தா பிளேயர் இம்பாக்டா வந்தா என்ன தெரியுமா ஆகும்? சஃப்ராஸ் கானோட ஃபார்ம் போயிடும். சஃப்ராஸ் கான் ஒருத்தர் தான் ரீப்ளேஸ் பண்ண முடியும். சஃப்ராஸ் கானை தூக்கிட்டு தோனி வருவாப்ல, அவ்வளவுதான். அதுவும் எண்ட்ல தான் வருவார் தோனி. ஓகே. ஸோ சஃப்ராஸ் கான் பதிலா மட்டும்தான் வந்து தோனியை மாத்த முடியும். இம்பாக்டா வேற யாருமே இல்ல. ஏன்னா ஆல்ரெடி போலிங் இல்ல அங்க. ஆல்ரெடி போலிங் இல்ல. பவர் பிளேல போட ஆளே இல்ல. கரெக்ட் தான். இப்போ எனக்கு தெரிஞ்சு அகிலோசேன் வந்துட்டானா ஷார்ட்டை தூக்கிடுவாங்க. ஷார்ட்டை தூக்கி உள்ள வச்சுட்டு எனக்கு ஷார்ட் தான் வந்து சிரிச்ச. இது எதுக்குடா அவனை கொண்டு வந்தாரு? எனக்கு அவன் என்ன பண்றான் எனக்கு சத்தியமா அவனோட bowling அவனை பார்த்த உடனே சிரிப்பு வந்துச்சு எனக்கு. இல்ல இல்லனா ஒரு அதான் சொல்ல ஆஸ்திரேலியன்ஸ்னா எனக்கு தெரிஞ்சு எப்படி இருப்பாங்கன்னா அந்த ஒரு அவங்க கிட்ட அந்த ஒரு மென்டாலிட்டி இருக்கும். ஓகேங்களா? அவங்க கேம் வந்து இதுதான்டா பாத்துக்கலாம்டா அப்படின்ற மாதிரி விளையாடுவாங்க. இப்போ இன்னைக்கு எல்லாம் கூட பாத்தீங்கன்னா ஏதோ பண்ணா இவன்ட்டா அதெல்லாம் இல்லவே இல்லை. என்னடா நீ உண்மையிலே ஆஸ்திரேலியா தானா இல்ல நீ என்ன நீ உன் கதை தான் என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல லிட்டரலி. எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு பதிலா இப்போ அகில் ஹுசேன் வந்துட்டானா மேபி எதுவும் பண்ண முடியாது. அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இது ஸ்குவாட் எங்கேயுமே கை வைக்க முடியாது. எங்க கை வச்சாலும் அப்படியே கலீல் அகமது போனது பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அவன் பெரிய போலர்லாம் ஒண்ணும் கிடையாது. பட் அவன் போடுற 3 ஓவர் வச்சுதான் 3 ஓவர் 4 ஓவர் அதுதான் சொல்றேன். அவன் வந்து ரமரேஷ் படிக்கிட்ட மாட்டினா மட்டும்தான் சாவடி வாங்குவான். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸ் முடிச்சு விட்டு அமைதியா போயிருவான். ஓகேவா? அங்கதான் பெரிய அட்வான்டேஜே சிஎஸ்கே இருந்தது. பட் இப்ப அவன் இல்லாததால எனக்கு எனக்கு தெரியல. எனக்கு பிளேயிங்ல இதுல பிளே ஆஃப்ஸ்ல எல்லாம் வருவாங்களான்னு அந்த டாப் 4ல வருவாங்கன்னு டவுட். இல்ல அந்த நம்பிக்கை எல்லாம் எங்களுக்கு எப்பயோ போயிடுச்சு. எங்களுக்கு என்னன்னா தொடர்ந்து 2 வாட்டி எந்த டீமே வந்து 10th பொசிஷன் வந்ததில்ல. சோ அது பயமா இருக்கு. ஆனா அடி வாங்கறதுக்குனே ஒருத்தர் இருக்கான் தெரியுமா? கொல்கத்தா. அவன் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்ல. இன்னொரு விஷயம் தெரியுமா? பஞ்சாப் மழை வந்துச்சு. இல்லன்னா வந்து பஞ்சாப் மடிச்சு பாக்கெட்ல போட்டு போயிருப்பான். பஞ்சாப் மடிச்சு பாக்கெட்ல போட்டு போயிருப்பான். வாப்பா இங்க வாப்பா அப்படின்னு சொல்லி. சோ அதான் இப்போ ஸ்குவாடும் சேஞ்ச் பண்ண சிம்பிள் தான். சிஎஸ்கே வந்து ஓரளவுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் ஃபைட் கொடுக்கணும்னா பவுலர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணணும்னா இன்னைக்கு வந்து தெரியல. இல்ல வாட் எவர் இட் இஸ் பவுலர் வந்து ஸ்டெப் அப் பண்ணா மட்டும்தான் முடியும். அதே மாதிரி பிளேயர் வந்து அவங்களுடைய ரோல் என்னன்றதை தெரிஞ்சு ரெஸ்பான்சிபிளா ஆடணும். சும்மா நான் வரேன் இது பண்றேன் அப்படின்ற மாதிரி மெயினா நீங்க சொல்றது வந்து யாருக்கு இருக்கணும்னா கேப்டனுக்கு இருக்கணும். ஒத்துக்கிறேன். எனக்கு நான் ஒத்துக்கிறேன். பட் என்னதான் இருந்தாலும் ருத்ராஜ்னாலதான் இப்போ இந்த அளவுக்கு மோசமா இருக்கானா? நான் இல்ல. ருத்ராஜ் இல்லைன்னாலுமே டீம் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கு. இப்போ ருத்ராஜ் வந்து டிராப் பண்ண முடியாது சிச்சுவேஷன். ருத்ராஜை டிராப் பண்ணிட்டு மறுபடியும் சஞ்சு கொடுத்தா அவன் மறுபடியும் அவன் ஃபார்ம் டிராப் ஆயிடுச்சுன்னு இன்னும் பெரிய பிளண்டர் ஆயிடும். ஸோ அதனால இப்போ அது எனக்கு பேட்டிங் பிரச்சனையே எனக்கு பேட்டிங் பெரிய பிரச்சனையே தோணலைண்ணா. என்னை பொறுத்த வரைக்கும் பவுலர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணணும். அட்லீஸ்ட் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். எஸ்பெஷலி பவர் பிளேலாம் இவ்வளோ ரன்ஸ்லாம் லீக்கே பண்ணக்கூடாது. இன்னைக்கு ஏதோ கடைசி 7 ஓவர் வந்து அவங்க கிட்ட கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்ததுனால தப்பிச்சிட்டோம். மற்றபடி இல்லைன்னா அந்த பெங்களூர் கேம் மாதிரி இருக்கும். 250 அடிச்சிருப்பானுங்க. ஒண்ணுமே கம்ப்ளீட் ஒன் சைட் கேமா இருக்கும். நாசமா போயிருக்கும் கேம். ஸோ அது ரொம்ப பவர் பிளேல வந்து தெரியல. மேபி அகில் ஹுசேன் வந்து
பாப்போம். லெட்ஸ் சி. பட் மத்தபடி தெரியல. இப்போ இது நல்லா இருக்கா? இப்ப பாருங்க, அடுத்த நியூஸ் வரும் பாருங்க. அவன் பேர் என்ன? ஆயுஷ் மாத்திரை வந்து ரூல்ட் அவுட்ன்னு வரும் பாருங்க. அது வந்துச்சுன்னா அவனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஒருத்தனை தேடணும். அத மாத்துறதுக்காக ஒரு காம்பினேஷனை மாத்தணும். உருவில் பட்டேல் கொண்டு வந்துடுறாங்க. உருவில் பட்டேல் கொண்டு வரலாம். எனக்கு தெரிஞ்சு உருவில் பட்டேல் எப்படியாச்சும் கொண்டு வரணும். பாப்போம். ரெண்டு உருவில் பேர் பட்டேல் இருக்கானுங்க. வந்துட்டா ஒரு 14 கோடிக்கு அது எடுத்தீங்களே, 24 கோடியா? ஆமா. அது அது அவங்க எடுக்காததுனால தான் ஓரளவுக்கு காம்பினேஷன். அவங்க என்னைக்கு எடுக்கலையோ அவங்க அந்த 2 பசங்களையும், அதுல இருந்தா டீம் ஜெயிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஃபிளெமிங் வந்து எப்படின்னா, நான் 14 கோடி கொடுத்து 2 பிளேயர் எடுத்துட்டேன். நான் அவனை ஆட வச்சே ஆகணும். அவன் ஏதாச்சும் ஒரு மேட்ச் ப்ரூவ் பண்ணி ஆடுவான் அப்படின்னு. அதெல்லாம் ஆக்சுவலா ஆக்ஷன்லயே பெரிய பிளண்டர் பண்ணிட்டாங்க இவங்க. இவங்க வந்து பத்திரானாவை ரிலீஸ் பண்ணதுக்கு காரணமே யாராச்சும் ஒருத்தர், இப்போ ஆண்ட்ரூ ரசல் அந்த மாதிரி வாங்கலாம், இல்ல மேக்ஸ்வெல்ல வாங்கலாம். அப்போ வந்து அந்த பிளான்ல தான் போயிருக்காங்க. அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. கேகேஆர் தெரிஞ்சு போய் அவனுக்கு வந்து ஆண்ட்ரூ ரசலை வந்து ரிட்டையர் பண்ணி விட்டாங்க. அதே மாதிரி மேக்ஸ்வெல் என்னன்னே தெரியல, அவன் வந்து வரலன்ட்டான். ஸோ அதனால வந்து தேவையே இல்லாம கிட்டத்தட்ட 40 கோடி இருக்கு. ஆனா ஆக்சுவலா பார்த்தா பொட்டன்ஷியல் பை ஸ்கிரீனை தவிர பெருசா எனக்கு தெரிஞ்சு இல்ல. அந்த அளவுக்கு அந்த 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 விலைக்கு அதனால வேற வழி இல்லாம சும்மா இஷ்டத்துக்கு விலையை ஏத்தி விட்டாங்க. அது ஒரு தனி காமெடி. அது இன்னொரு நாள் வேணா நம்ம பேசலாம். பட் சி அதுதான் மேஜரா சொல்ல போனோம்னா வேற வழியே இல்லை. இருக்கிற பிளேஸ் ஸ்டெப் அப் பண்ணணும். அவங்கவுங்க பிளான் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணாதான் அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் ஃபைட் கொடுக்க முடியும். நான் வந்து பிளே ஆஃப் போவாங்கலாம் சொல்ல முடியல. டாப் 4 சொல்லு. உன்னுடைய டாப் 4 சொல்லுங்க. டாப் 4 டாப் 2 சொல்லிடுறேன். பஞ்சாப் அண்ட் ஆர்சிபி தான் எனக்கு பொறுத்த வரைக்கும். டாப் 4 தேர்ட் 4லாம் தெரியல. டிபெண்ட்ஸ் அப்பான். பட் டாப் 2னா ஃபைனல்ஸ் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் அண்ட் ஆர்சிபி தான். எனக்கு தெரிஞ்சு அது மறுபடியும் வரும். எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப் லைட்டா கொஞ்சம் இந்த வாட்டி ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயருடைய கேம் அப்படிதான் இருக்கு. ரொம்ப கேஷுவலா ஆடுறான். அப்படியே ஒரு 10 பால் அப்படியே தள்ளி 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 அப்படியே இல்ல கேம் இன்னமும் உட்காந்து ஸ்ரேயஸ் ஐயருக்கு வந்து இந்த ஷார்ட் பால் போடுறது, பும்ராவே அந்த தப்பு பண்ணான், போட்டு பொழந்துட்டான் பாருங்க. ஸோ அந்த தப்பு அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப் கொஞ்சம் எஜ்ஜா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஸ்ரேயஸ் ஐயருடைய அந்த ஆட்டிடியூட்னால தான் நான் சொல்லுவேன் கம்ப்ளீட்லி. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே டிக்கு. பேட்டிங் டிக்கு, ஓப்பனிங் டிக்கு, 1 டவுன் டிக்கு, 2 டவுன் டிக்கு, எல்லாமே டிக்கு. ஒரு ஸ்பின்னர்ஸ் டிக்கு, டெத் பவுலிங்கும் டிக்கு. என்ன பேக்கப் பிளேயர்ஸ் யார் இருக்கா இன்னைக்கு? இல்லையே, டெத் பவுலிங்கே இல்லையே. இன்னைக்கு மேட்ச் விட்டுருங்க. பட் எனக்கு தெரிஞ்சு புவியே நல்லா தானே போடுவான். இந்த மாதிரி மேட்ச் எத்தனை ஜெயிக்கணுமே, இதெல்லாம் ஈஸி மேட்சஸ். சி இட் ஹேப்பன்ஸ். இப்போ 2023 பாத்தீங்கன்னா நாங்களாம் சிஎஸ்கே சரியான ஃபார்ம்ல இருந்தாங்க. அப்பவே கூட நம்ம தோத்தோம். அதெல்லாம் வந்து இட் ஹேப்பன்ஸ். ஒன் பேட் டே வந்து இருக்கதான் செய்யும். அதுவும் போக இன்னைக்கு வந்து கம்ப்ளீட் ஒன் சைடட் மேட்ச் மாதிரி எனக்கு தெரியல. நான் பார்த்த வரைக்குமே இல்ல, ஒன் சைடு மேட்ச்லாம் கிடையாது. ஸோ கடைசி ஓவர் வரைக்கும் போச்சு இல்லை. ஸோ அதெல்லாம் இல்லை, இட்ஸ் அ பேட் டே. பட் டாப் 2 நான் கண்டிப்பா வந்து என்னுடைய இது வந்து பஞ்சாப் அண்ட் இது ஆர்சிபி தான் எனக்கு சொல்லுவேன். அதுல வந்து யார் ஜெயிக்கிறாங்கன்றது ஆர்ஆர் ஓப்பனிங் தவிர யாருன்னா பேட்டிங் இருக்கா எனக்கு தெரியல. சீரியஸா அவன் எப்படி ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஓப்பனிங் அவன்லாம் கன்சிஸ்டன்டா இல்லனா எங்க எனக்கு தெரிஞ்சு இல்ல. வேற யாரு இருக்கா ஓப்பன்? ரியான் பராக் வேற யாரு? வேற அதான் பாருங்க, திங்க் பண்றீங்க பாருங்க. இல்ல அவங்க கிட்ட வைபவ் சூரியவம்சி, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், அவ்வளவுதான். அதை விட்டா பேட்டிங் இல்ல. சி இந்த ஓப்பனிங் பேட்டிங் வச்சே ஜெயிக்கிறது, அதே மாதிரி போலிங் இல்லாம ஜெயிக்கிறது, இதெல்லாம் இன்னைக்கு டேட்ல ஐபிஎல்ல வேலைக்கே ஆகாது நம்ம வரைக்கும். இல்ல பாருங்க, அவங்க மும்பை கூட சரியான அடிச்சதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா துருஜூர் எல்லாம் கன்சிஸ்டன்ட் இல்லனா. ஹிட்மேயர் பதிலா அவங்க எதுவும் ஹிட்மேயர் இல்ல. அவங்க எல்லாம் பேட்டிங்கே இல்ல. பட் போலிங் ஸ்ட்ராங்கா இருக்கு. போலிங் ஸ்ட்ராங்கா இருக்கு ஆக்சுவலா. போலிங் நல்லா இருக்கு. பட் பர்கர் ஆர்ச்சர் ஃபார்ம் கொண்டு வந்ததே நாங்க தானே ஃபர்ஸ்ட் மேட்ச் எங்க கூட. ரவி பிஷ்னாய் உங்களுக்கு பிரச்சனை இல்ல. போலிங் ஆனா அவங்க பண்ற தப்பு என்ன அப்படின்னா வந்து பிரிஜேஷ் சர்மாவை வந்து டிராப் பண்ணிட்டு இவனை கூப்பிட்டு வந்ததுதான் பெரிய தப்பு. ஸோ அவங்க வந்து பிரிஜேஷ் சர்மா, ரவி பிஷ்னாய், பர்கர், ஜாஃபர் ஆர்ச்சர், அப்புறம் ஜடேஜா, இந்த போலர் வச்சிருந்தாலே போதும். ஸோ எனக்கு தெரிஞ்சு பேட்டிங்ல வந்து அந்த ஜெய்ஸ்வால், சூரியவன்ஷி அடிக்கல அப்படின்னா முடிஞ்சு போயிடுச்சு அவங்களுக்கு.
அதான் அவங்க அது வேலைக்கு ஆகுது. ஆக்சுவலா 4th பொசிஷன் வந்து யார் வச்சிருந்தேன்னா மும்பை வச்சிருந்தேன். எனக்கு இன்ன வரைக்குமே புரியாத ஒரு புதிரா இருக்கு. எனக்கு எனக்கு ஆக்சுவலா ஏன் வந்து இதுல அவங்க ஜெயிக்க வருவாங்க, மாட்றாங்க? ஏன் வந்து எஸ்ஆர்ஹெச் மும்பை வருவாங்க. ஜெயிக்க மாட்றாங்க? எஸ்ஆர்ஹெச் மும்பை இருக்குண்ணா. ஜெயிக்காது. பட் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் மும்பை ஆக்சுவலி ஏன் ஜெயிக்கலன்றது எனக்கு தெரியல. அவங்களுக்கு மும்பை ஆக்சுவலா ஜெயிக்காத எனக்கு ரீசன் வந்து அவங்களுக்குமே ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னா பேட்டிங் டெப்த் இல்ல. ஓகேங்களா? கடப்பார பேட்டிங் லைனப்னு சொன்னாலுமே 1 டவுன் வந்து சூரியகுமார் யாதவ் வருவானா? 2 டவுன் வந்து திலக் வர்மா வருவானா? 3 டவுன் வந்து இப்ப ஹார்திக் பாண்டியா வந்துடுறான். அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் யார் இருக்கா? நமந்தி எல்லாம் இஸ் நாட் அ ப்ரூவன் கமோடிட்டி. போன அதுக்கப்புறம் வேற மேட்ச் யாரு? செம்மாடி அடிச்சான். அடிச்சானா பட் அவனை நம்பி நம்ம எப்படி சொல்றது? பெட் பண்ண முடியாதுல்ல. அந்த மாதிரியான ஒரு பிளேயர் அவன். அதே மாதிரி அதுக்கப்புறமா அவங்க கிட்ட பேட்டிங் சுத்தமா இல்ல. அதே மாதிரி இன்னொன்னு அவங்க கிட்ட எனக்கு தெரிஞ்சு அது மும்பையுடைய அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஒரு இல்ல நல்ல எனக்கு ஸ்பின்னர் தெரிஞ்சு இல்லவே இல்ல. நான் ஒண்ணு சொல்லவா, நல்ல மும்பை ஸ்பின்னர் இந்தியன்ஸ்ல. நல்ல ஸ்பின்னர் ஆமா. இல்லவே இல்ல அவங்க கிட்ட. அது இல்ல. ஆனா வந்து 2020 அவங்க கடைசியா ஜெயிக்கும் போது ராகுல் சஹர் வந்து நல்லா bowling போட்டான். ம். ஸ்பின்னர். இந்த வாட்டி இருக்காங்க. சாட்னர் இருக்கான். பட் ஆனா அவன வந்து உள்ள கொண்டு வர அளவுக்கு சாண்ட்னர்லாம் வந்து ம்ஹ்ம். எனக்கு தெரிஞ்சு ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, அவங்கல யாருமே பர்ஃபார்மன்ஸே காட்டல, ஒரு இன்டென்ட்டே காட்டல. யாருன்னா இல்லண்ணா. சூரியகுமார் யாதவ் ஃபர்ஸ்ட் ஆ பாயிண்ட். சூரியகுமார் சூரியகுமார் யாதவ் யாதவ் வேர்ல்ட் கப்ல அந்த யுஎஸ்ஏ கூட அடிச்ச வேர்ல்டு மேட்ச் கப்ல. தவிர வேற ஆமா. எந்த மேட்சுமே அவரு சும்மா வாயில விடல அவரு. வாயில வந்து பபுள் கம் மாடு மயிற மாதிரி பபுள் கம் மென்னிட்டு வந்துடுறான். இங்க அவன் எதுக்கு என்ன பண்றான்னு சுத்தம் ஒரு ஃபார்ம்ல இல்ல, போன சுத்தமா வாட்டி ஃபார்ம்ல இல்ல. போன மேட்ச் வந்து இம்பாக்ட் சபா வந்திருக்கான் போல. ஒரே பால் தான் விளையாடி இருக்கான். விளையாடி முடிச்சிட்டு போய் உட்காந்துட்டான். அப்புறம் திலக் அதெல்லாம் வர்மா. திலக் ஆமா வர்மா பெரிய கூத்து. அவன் ஆமா. சுத்தம் இல்ல. எனக்கு தெரிஞ்சு ம். திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், அப்புறம் வந்து வேற யாரு, அவ்வளவுதான். கீழே பாத்தீங்கன்னா வந்து ருத்தர்ஃபோர்டு, நமந்தீரு, சாண்ட்னர், அவ்வளவுதான். அதான் பேட்டிங் வந்து அவங்க கிட்ட அந்த அளவுக்கு டெப்த் இல்ல. மொத்த பிரஷர் வந்து ஹார்திக் பாண்டியா மேல போயிடும். அந்த மிடில் ஆர்டர் பேட்டிங். சோ அது வந்து அவங்க கிட்ட ஒரு ப்ராப்ளம். பட் ஆனா அதை தவிர ட்ரெண்ட் ஆனா போல்ட் ஆனா இன்னொரு வச்சிருக்காங்க. விஷயம் என்னன்னா, இல்ல போலிங்க கேளுங்க. ட்ரெண்ட் போல்ட் வச்சிருக்காங்க. என்னது தீபக் சஹர்லாம் அவன் இந்த அளவுக்கு மட்டமா பெர்ஃபார்ம் பண்ற அளவுக்குலாம் அவன் பிளேயர்ல 3 ஓவர் சகுல் போட்டு ஒரு 18 ஷர்துல் ஷார்துல் தாக்கூரும் தாக்கூர் ரன்னும் தீபக், கொடுப்பான். ஆனா வந்து அவன் விக்கெட் அவன் எடுத்துருவான். அவங்க ஆனா எல்லாம் வந்து ஸ்விங் இருந்தா மட்டும்தான் போட வேண்டிய போலர்ஸ், ஸ்விங் இல்லைன்னா போடக்கூடாது. ம், 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 அவனுக்குலாம் வந்து சும்மா அவனுங்களாம் ரன்ஸ் கொடுக்குற போலர்ஸ் அவனுங்களாம். எனக்கு தெரிஞ்சு ம். ஜஸ்பிரித் பும்ராக்கு வந்து அவனுக்கு வந்து ரெஸ்ட் வேணும்னு நினைக்கிறேன். ரொம்ப போட்டுட்டு இருக்கான் போலிங். எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு அவன் அவனை ஒண்ணு ரீட் பண்ணிட்டாங்களா, இல்ல வந்து அவனுக்கு டயர்டா இருக்கா என்ன தெரியல. ஏன்னா இல்ல சின்ன இல்ல பையன் ஆக்சுவலா முதல் கொண்டு ரீட் பொழக்கிறான். பண்ணிட்டாங்கன்னு இல்ல. அவன் 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 மேல போன மேட்ச் ஏன் வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் பொழந்தானே, எஸ்பெஷலி அந்த ஷார்ட் பால் அடிச்சான்ல. சிம்பிள். அவன் வந்து 5 மேட்சா விக்கெட்லெஸ்ஸா இருக்கான். அதனால சரி விக்கெட்டுக்காக வந்து அஸ்வினோடைய அந்த வீடியோலயும் அஸ்வினும் அதான் சொல்லியிருப்பான். ஷார்ட் பால் போட்டு ஏதாச்சும் விக்கெட் விழுதா அப்படின்னு பாக்கிறதுக்காக தான் அவன் அந்த மாதிரிலாம் போலிங் ட்ரை பண்ணல. இல்லைன்னா அப்படிப்பட்ட ஆள் இல்ல அவன். எடுத்த உடனே யாக்கர் சொருகியிருப்பான் அந்த டைம்ல. மெஸ்ஸி பும்ராவெல்லாம் நம்ம அப்படி நினைக்க முடியாது. அவன் திடீர்னு அவனை ரீட் பண்றதெல்லாம் அஹ், அஹ், அவனை அப்படிலாம் ரைட் ஆஃப் பண்ண முடியாதுண்ணா. அந்த 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 டைம் இன்னும் வரல. பட் ஸ்டில் இன்னுமே பும்ரா இருந்தா அந்த 4 ஓவர்ன்றது மும்பைக்கு வந்து சீட் கோடு தான். இன்னுமே சீட் கோட் மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்துமே அவனுங்க ஜெயிக்கலன்னா அது தெரியல. ஆனா மும்பை அப்படிலாம் ரைட் ஆஃபும் பண்ண முடியாது. போன வாட்டி இதே பொசிஷன்ல தான் இருந்தாங்க. குவாலிஃபயர் 2 விளையாடி இருக்கானுங்க. அவனுங்க திடீர்னு வந்துருவானுங்க அவனுங்க. பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு தெரியல. இப்போ அப்போ இன்கேஸ் அவங்க வரலன்னா அப்போ ஜிடி தான் வருவாங்க போல. எனக்கு தெரிஞ்சு டாப் 4ல. பட் ஆனா டாப் 2 வந்து ஃபைனல்ஸ் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இவனுங்க தான். ஆர்சிபி வெர்சஸ் பஞ்சாப் தான். ஆஸ் ஆஃப் நவ் இந்த எனக்கு பொசிஷன்ல பஞ்சாப் இவனுங்க. ஃபைனல்ஸ் போவாங்கன்னு தோணுது. பட் ஆர்சிபி மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. இல்ல இல்ல ஆர்சிபி வந்து பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி லாஸ்ட் 2-3 இயர்ஸ் எல்லாம் அப்படியே எப்படி சொல்றது, ஃபார் த ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேன்ஸுக்காகவே அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு எஸ்பெஷலி அந்த மோ பரத் அவர் வந்ததுல இருந்து பயங்கரமா ஆயிடுச்சு டீம். நான் கூட சரி. தினேஷ் கார்த்திக், எஸ்பெஷலி தினேஷ் கார்த்திக். ம் அவங்க பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. தெரியல, மேபி 2வது ஸ்டார். எனக்கு என்னமோ டவுட் தான். ம் பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்ட்டு. என்ன அடுத்த சிஎஸ்கே மேட்ச் பேசுவோமா இல்ல வேற என்ன? வேற அவ்வளவுதான். அடுத்த சிஎஸ்கே மேட்ச் மும்பை கூடயா பாருங்க. யார் கூட இருந்தா என்னங்க?
இல்ல ஆக்சுவலா வந்து மும்பை கொல்கத்தா கூட மேட்ச் இல்லைண்ணே இதுக்கப்புறம். அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அடுத்து மும்பை கூடயா? ஆசைப்படலாம். 23rd ஏப்ரல். அது ஆனா வான்கடையில கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்லி ஸ்பின்னர்ஸை நம்பி இருக்கிற ஒரு டீம் அப்படின்னு சொல்றான். ஆனா 100 எல்லாம் பொழக்கிறானுங்க, அது வேற விஷயம். ஜிடியோட திருப்பி எம்ஐயோட இருக்கு சாட்டர்டே. ஆமா, அது வந்து சேப்பாக்கல. மேபி அதுல கொஞ்சம் சிஎஸ்கேக்கு எட்ஜ் இருக்கலாம். பட் ஆனா ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு அப்பனா தெரியல. எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் வந்து மும்பை தான் கிளியர் அட்வான்டேஜ். 60-40 மும்பை தான். ஏன்னா வான்கடையில நடக்கிறதுனால தெரியல, பாப்போம். ஆனா மும்பைக்கு வந்து ஒரு ஸ்லோவான பிச்சு கொடுத்துட்டானுங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், தடுமாறிடுவானுங்க. அவனுங்களால அடிக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு டீம் தான் மும்பை. எனக்கும் அப்படிதான் தோணுது. பட் ஆனா சிஎஸ்கே ஜெயிக்கும்னு தோணுது மும்பை. ஏன்னா பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் நல்லா இருக்கு. இவனுங்களை விட அவங்களுக்கு கொஞ்சம் பேட்டிங் ஆர்டர் நல்லா இருக்கிறதால கொஞ்சம் ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் போட்டா அவனுங்க தடுமாறுவானுங்க. இன்னைக்கே ஷார்ட் இல்லைன்னா இன்னும் நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுது எனக்கு. இப்போ 12:30 தடவுனா பாரு ஒரு தடவை. சரி விடுங்க, அவ்வளவுதான், மனசு பேட்டிங் வேண்டியதுதான். இல்ல அவனுங்க லாஸ்ட் 2 மேட்ச் ஜெயிச்சதே வந்து அவனுங்க மொத்தத்தையும் இறக்கி கஷ்டப்பட்டு தான் ஜெயிச்சிருக்கானுங்க. ஏன்னா ஸ்குவாடோடைய பேப்பர் ரிவ்யூஸ் எடுத்து பார்த்தா மார்க் வந்து ஒரு 30 மார்க் தான் தேரும் 100க்கு. அந்த மாதிரியான ஸ்குவாட் தான் இது சிஎஸ்கேயோட ஸ்குவாட். நாட் பிகாஸ் ஆஃப் ஆக்ஷன்ல கூட சொதப்பினாங்கன்னு சொல்ல முடியாது. இதே இது வந்து அவன் பேர் நேத்தன் எலிஸ் வந்திருந்தானா நல்லா இருந்திருக்கும். இன்னைக்கு மேட்ச் கலீல் அஹ்மத் வந்திருந்தானா நல்லா இருந்திருக்கும். நூர் அஹ்மத் ஃபார்ம்ல இருந்திருந்தானா, நினைச்ச ஃபார்ம்ல இருந்திருந்தானா நல்லா இருந்திருக்கும். ஷார்ட் அவுட் ஆயிருக்கும் போலிங் கூட. இட் ஹேப்பன்ஸ், என்ன பண்றது. தோனி இருந்தா கூட நல்லா தான் இருந்திருக்கும். இல்ல ஆக்சுவலா நம்ம பிரைம் தோனி வந்து நீங்க சொன்ன மாதிரி தான், அதை கம்பேர் பண்ண முடியாது. ஓகேங்களா, இன்னைக்கு சிச்சுவேஷன் வந்து டிபிக்கல் தோனிக்கு நீ எழுதுற சிச்சுவேஷன். இல்ல லாஸ்ட் 6 ஓவர் 60 ரன் அடிக்கணும். டிபிக்கல் தோனி. இதுவே 2017, 18, 19 தோனியா இருந்திருந்தா, கொண்டுவாடா பேட்ட, கொண்டுவாடா, அழகா தலைவன் தட்டி 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 கடைசி வரைக்கும் கொண்டு போயிட்டு என்னமோ பண்ணிருப்பான். ஜெயிக்கிறான தோக்குறான இந்த மாதிரி கேவலமா எப்படி சொல்றது, மேட்ச் முடிஞ்சிச்சு இல்ல அந்த மாதிரி எல்லாம் போயிருக்க மாட்டான். கடைசி வரைக்கும் ஆமா, கடைசி வரைக்கும் போயிருக்கும். லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போயிருக்கும். அந்த மாதிரி இன்னிங்ஸ் வந்து தெரியல. மேபி இப்போ இருக்கிற தோனி தெரியல. மேபி 4 or 5 balls தோனி வந்து ஜஸ்ட் சும்மா வந்து அடிச்சு சும்மா ஒரு பட்டாசு வெடிக்கிற மாதிரி வந்து வெடிச்சுட்டு போற தவிர தெரியல. மேபி எனக்கு தெரிஞ்சு தோனியுமே எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் ஸ்குவாடுக்குள்ள வருவாரா அப்படின்றது டவுட் தான். ஏன்னா அதுதான் சொல்லுவாரு. இவனை கூட நீங்க பேட்டிங் மட்டும் தான் வச்சுக்க முடியும். பேட்டிங் இம்பாக்டா மட்டும் தான் கொண்டு வர முடியும். தெரியல என்னென்ன மொத்த மென்டல் பீஸ் உண்மையிலே இப்படி புலம்பு வச்சானுங்களேடா அந்த மாதிரி. ஆமா சரி விடுங்க, அடுத்து மும்பை மேட்சுக்கு ஒரு இதை போடுவோம், வீடியோ போடுவோம், என்ன ஆகுதுன்னு பாப்போம். கண்டிப்பா. சரிண்ணா பாப்போம். சரி பாப்போம். டேக் கேர். சரி பாப்போம். பை.